வணக்கம் அபிராம். கடந்த 7ஆம் தேதி இரவு சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் உள்ள தச்சன் புதுப்பட்டி சாலையில பாண்டித்துரை என்பவரது ஏழுமலையான் ஃபைனான்ஸ் என்ற கடை நடத்தி வருகிறார். அவருடைய கடையில சுவற்றை மர்ம நபர்கள் நவீன இயந்திரங்கள் மூலம் துளையிட்டு உள்ளே புகுந்து கடையில் உள்ளே இருந்த நகை மற்றும் பணங்கள் வைத்திருந்த லாக்கரை உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில இன்னைக்கு காவல்துறையினர் 300 பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனதாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சம்பவ இடத்துல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டேங்கிரே உமேஷ் பிரவீன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியிலிருந்து இரவு நேர காவலாளி அன்றைக்கு விடுமுறையில் இருந்ததும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இயங்காதது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து மாவட்ட காவல்துறையினர் 7 தனிப்படை பிரிவுகள் அமைத்து தேடி வருகிறாங்க. இந்நிலையில சிவகங்கை மதகுப்பட்டி காவல் நிலையத்தில் வேலை பார்த்து வந்த எஸ்ஐ பாண்டி மற்றும் காவலர் சாகுல் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறாரு. திருடு போன நகையில் சுமார் 300 பவுன் மற்றும் 3 லட்சம் கொள்ளை போனதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடையின் உரிமையாளர் இன்னும் அதிக அளவில் இருப்பதாகவும் அதனை கணக்கிட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க. மதகுப்பட்டி காவல் நிலையத்தில் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க. இந்நிலையில இரவு காவலர்கள் அப்பகுதியில் அதிகமாக ரோந்து பணியில் ஈடுபடணும், வாகன சோதனையில் ஈடுபடணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சிவகங்கையில ஒரு 300 பவுன், அதாவது சுமார் 1 கோடி ரூபாய் உள்ள பொருட்கள் காணாம போனத கொள்ளை போன சம்பவம் தமிழகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. என்றாலும் காவல்துறையினர் சுற்றியுள்ள பிற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் தொடர்ந்து விசாரணை மூலமாக கண்டுபிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆபிரகாம்.